நான் வந்து ரீசனாக என்னோடய முடியை வந்து லேயர் கட் வெட்டினேன். ஸோ சொந்தமாக செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்னு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோடய முடி ஈரமாக இருக்குது, தலை குளித்தேன். சோக்கிங் மெத்தட் இருக்குல்ல, அது பண்ணேன். அதோட டியூட்டோரியல் வந்து நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது எப்படி செய்யணும்னு. நம்ம இந்த மாதிரி முடியை வந்து தலைகீழாக போட்டு கட்டுறோம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் டைட்டாக கட்டணும். ரொம்ப லூஸாக கட்டினா அலைன்மெண்ட் ஓடிடும் பாருங்கள். வெட்டிகிட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு வந்துடும். ஸோ வந்து இக்னோர் மை ஃபேஸில் கொஞ்சம் டெரராக இருக்கும், அது கிடக்குது. நான் கொஞ்சம் டைட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து லென்த்து வந்து பார்த்துக்கணும், நமக்கு எவ்வளோ கட்டையாக முடி வெட்ட போகிறோம் அந்த மாதிரி. ஸோ எனக்கு இந்த லெவல் வரைக்கும் எனக்கு முடி இருக்கணும் அப்படின்னு தோடிச்சு. நான் ரொம்ப கட்டையாக வெட்டலாம்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகேடா. ஏற்கனவே நம்ம நார்மலாக முடி வெட்டும்போது அடிக்கடி ஷோல்டர் லென்த் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ லேயர் கட் அப்படி இருக்க வேணாம்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து ஒரே ஒரு எலாஸ்டிக் தான் வச்சுருப்பேன் மோஸ்ட்லி. எனக்கு இந்த ரெட்டை ஜடை போடுறது அது இதுன்னு எனக்கு காம்ப்ளெக்ஸாக ஹேர் ஸ்டைல் பண்ண பிடிக்காது. ஸோ என்கிட்ட வேறு எலாஸ்டிக் இல்லை, ஆனால் நான் ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். பட் உங்கள்கிட்ட நிறைய எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ நான் காமிச்சால அங்கே தான் வந்து இந்த செகண்ட் ரப்பர் பேண்ட் வந்து கட்டியிருக்கேன். ஈரமாக இருக்கும்போது நம்ம வந்து முடிய சீவி இருக்கோம். நீங்கள் ரொம்ப சிக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அக்கா போலீலா, ஓகேவா? ஸோ இப்போ நான் சீப்பு எங்கிட்டு வச்சேனோ ஓகே, அந்த இடத்துக்கிட்ட தான் நான் மார்க் பண்ணி வெட்ட போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு அந்த இடம்தான், நான் எக்ஸாக்டாக அந்த ரப்பர் பேண்ட் வரைக்கும் நான் போகல, கொஞ்சம் கீழே தான் போகிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் லெவல் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி செகண்டாக கட்டுறீங்கள, அதுக்கு அதுதான் உங்களோட லென்த்து. ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வரைக்கும் கட்டையாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மேலே கட்டணும். எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஸோ நான் இங்கே தான் கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த டைம் வந்து ரொம்ப நேரம் யோசித்தா வெட்டலாமா வெட்ட வேண்டாமா, சீப்பு எடுத்து செக் பண்ணுறேன், சும்மா கொஞ்ச நேரம் பார்க்குறேன். ரொம்ப ஒரு மாதிரி லப்பு டப்புன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் லேயர் கட் சொந்தமாக ட்ரை பண்ணதில்லை. நான் பட்டுன்னு வெட்டிடுவேன், ஸ்ட்ரெயிட்டாக வெட்டியிருக்கேன். ஒரு 2018 நினைக்கிறேன் நான் வி ஷேப் கட் பண்ணியிருக்கேன். பட் லேயர் கட் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு பயம், இது எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஷைலஜா வேறு நிற்கிறோமா, நம்மளோட செல்ஃபி தானே நம்ம அடிக்கடி இது பண்ணுவோம். ஸோ அதனால் நல்லா வரலன்னா அது ஒரு பிரச்சனையாயிரும்ல. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் கட் பண்ணிவிட்டேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஈவனாக இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து முடி நட்டுக்கிட்டு இருக்கோ அதையும் நம்ம வந்து வெட்டிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வெட்டுறேன். எங்கிட்டலாம் ரொம்ப இதாக இருக்கும். பிகாஸ் ஒரு சைட்டு கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. ஸோ பார்த்து வெட்ட வேண்டியதான். ரொம்ப சிக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஈரமாக இல்லாத முடியிலையும் நீங்கள் வந்து லேயர் கட் வெட்டலான்னு. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, என் முடி கொஞ்சம் ட்ராயாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கட் வந்து ரொம்ப கிளியராக விழாது, க்ளீனாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தனால தலை நல்லா குளிச்சுட்டு நான் வந்து கட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து என்னோடய கித்தாவை எடுத்துகிட்டு நான் ஆக்சுவலி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கே எப்படி இருக்குன்னு. அது முடியான்னு பார்த்தா இல்லை, அது முடி வரல, அது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அங்கிட்ட நான் வெட்டுறேன். என் ஃபேஸ் இந்த டைம் பார்க்காதீங்க, ரொம்ப ஓவராக உருன்னு இருக்கும். நம்ம முடியை மட்டும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா மூஞ்சா பார்க்காதீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஈவனாக இல்லையோ அங்கெல்லாம் நம்ம வெட்டி கரெக்டாக ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இன்னும் எனக்கு அது ஓயலை. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டிசையர்ட் லுக் வர வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலி வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதோட லெவல் நீங்கள் வெட்டி பார்த்துக்கிட்டு ஓகே இந்த டைம் எனக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோடய எலாஸ்டிக் எடுத்துட்டேன். நான் பொறுமையாக எடுக்கிறேன். பிகாஸ் வந்து ஈரமாக இருக்குது, சீவி இருக்கும் வேறு, ரொம்ப இதாக இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக பட்டுன்னு இழுத்துட்டோன்னா முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் முடி ஈரமாக இருக்கிற வாசி எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. ஆனால் நான் வந்து இதை வந்து பின்னாடி என்னோடய கேமராவை பின்னாடி திரும்பி நான் வந்து வீடியோ எடுத்து வச்சு பார்த்தேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல.
ஆனால் சோஃபா இட் டசன்ட் லுக் வியர்ட் அட் ஆல். ஓகே, பார்த்தா நல்லா தான் இருக்குது, தெரிஞ்சிருச்சு. ஸோ அது நீங்கள் பார்த்தா தெரியும், கீழே மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்னா லேயர்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து அதை விட கொஞ்சம் நீட்டு, அண்ட் தென் இது வந்து இதை விட நீட்டு, இப்படி வருது லைக் 3 லேயர்ஸ்லாம். ஓகே, ஸோ முடி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். லைக் இது வந்து த ஷார்ட்டர் ஒன், அப்புறம் வந்து இங்கே மீடியம், அண்ட் தென் இது வந்து அதை விட நீட்டமான ஒரு லேயர். ஸோ பேசிக்லி காட் 3 லேயர்ஸ் இன் இட். முடி பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் வால்யூமாக நல்லா இருக்கு. ஸோ லேயர் கட் வெட்டிட்டா ஓகேனா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லுக் வேவி. சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. எனக்கு மூட் பொறுத்து இருக்குது. தெர் ஆர் சம் டேஸ் நான் வந்து எனக்கு ஃப்ளாட் ஐகன் இருக்குது, பட் ஹாஸ்டலில் மாட்டிக்கிச்சு. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டும் பண்ணலாம். ஓகே, லேயர் கட்டோட இது வந்து நீங்கள் கேர்லும் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது ரொம்ப அழகாக இருக்கும். சில டைப்பில் நீங்கள் முடியை வெட்டுனீங்கன்னா ஓகே, சில லென்த்து சொல்கிறேன், முடியை வெட்டுனீங்கன்னா அது நீங்கள் கேர்ள் பண்ணாலும் அப்படி ஒன்றும் எடுத்து கொடுக்காது, ஸ்ட்ரெயிட் பண்ணாலும் எடுத்து கொடுக்காது. இல்லை ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செய்ய முடியும். பட் லேயர் கட் வந்து எப்படி பார்த்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, இது இன்னும் கொஞ்சம் அந்த கட் கீழே இருக்கிற லேயர்ஸ் இருக்குல்ல, இது வளரும் போது இன்னும் கொஞ்சம் சிக்க மாட்டோம். ஸோ அப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணால் ஓகே, ட்ரிம் பண்ணால் இட் வில் பி பெட்டர். முடி கட்டினதுக்கப்புறம் ஓகே நல்லா லேயராக இருக்கும். ஓகே, நல்லா வால்யூமாக இருக்கும். ஏன்னா அந்த லேயர்ஸ் இருக்கிற வசி. இங்கே வந்து ரெனோவேஷன் நடக்குது என்னோட பக்கத்து வீட்டில். ஸோ ஒரு மாதிரி சத்தமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அந்த லேயர் கட்டோட வந்து அட்வான்டேஜ். ஸோ நிறைய சலூனில் என்ன தரவ பண்ணுவாங்க, நான் ஒரே ஒரு இடத்துல தான் லேயர் கட் வெட்டியிருக்கேன். அப்போ என் முடி ரொம்ப தின்னாக இருந்தப்பையும் லேயர் கட் வெட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. பிகாஸ் எனக்கு லேயர் கட்னா ரொம்ப பிடிக்கும். பட் அந்த டைம் நான் அந்த மாதிரி முடி சொந்தமாலாம் வெட்ட மாட்டேன். அப்போ வந்து எந்த சலூன் போனாலும் முடி ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வெட்டிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்மள மண்டையை கழுவுவாங்க, நீ எக்ஸ்டென்ஷன் செஞ்சுக்கோ, அது பண்ணிக்கோ, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேயர் கட். அப்போ என் முடி தின்னாக இருக்கும்போது இதை விட தின்னாக இருந்துச்சு. அப்போ நான் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தால் நான் வந்து சொந்தமாக முடியெல்லாம் வெட்டுறதுக்கு ஆரம்பித்தப்ப நான் நிறைய தடவை வி ஷேப்பில் அப்படிலாம் முடி வெட்டியிருக்கேன். பட் இன்னைக்கு தான் வந்து லேயர் கட் ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு.